இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஸோ இன்னையோட பிளான் வந்து மினி அப்பவும் பன்னீர் கறியும் தான். ஸோ பன்னீர் கறிக்கு நான் எப்படி வைப்பேன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் அண்ட் தென் 2 சில்லி ரொம்ப காரம் எல்லாம் இல்லை, நார்மல் அதுதான். அதனால் 2 போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். அண்ட் மசாலாவில் என்ன ஆட் பண்ணுவேன்னா, சில்லி பவுடரும் கரம் மசாலாவும், சில்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆனியன் சீக்கிரமாக வசங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் அதை ஆட் பண்ணேன். ஸோ அதனால் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவேன். வதங்கினதுக்கு டொமேட்டோ பார்த்தா இன்றைக்கும் ஆக்சுவலி எனக்கு டொமேட்டோ இல்லை, பட் என்னோடய கார்டனில் 2 ஸ்மால் டொமேட்டோ இருந்துச்சு. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு, அதுலேயும் சாஸ் இந்த சென்ஸ் கெச்சப், அதுலேருந்தும் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதுலேருந்தும் போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி அதை அடைச்சி வச்சு நல்லா டொமேட்டோ வேகிறது வரைக்கும் அதை அடைச்சி வச்சுடுவேன். அண்ட் இது எல்லாம் கொஞ்சம் வெந்து எல்லா பச்சை மணம் எல்லாம் மாறினதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சுடுவேன். அண்ட் இதை மிக்ஸ் பண்ணணும் மிக்சியில், அதனால் ஆற வச்சுடுவேன். அந்த டைமில் நான் வந்து மினி அப்பம் பண்ணியிருக்கேன். ஸோ மினி அப்பம் நம்ம உண்ணியப்ப சட்டியில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் பண்ணுவேன். ஸோ அப்போ டிஃபன் பாக்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும், கிட்ஸுக்கும் மினின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினி எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு நார்மல் அப்பவும் பண்ணேன். அண்ட் தென் நம்ம இந்த டைமில் வந்து அது வந்து ஆறிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 10 கேஷ்யூம் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் அந்த மிக்ஸையும் போட்டுட்டு இந்த பன்னீரையும் போட்டு கொஞ்சம் தண்ணி, இந்த மிக்சியில் இருக்கிறத கொஞ்சம் வாஷ் பண்ணி போடுற அளவுக்கு தான் தண்ணி போட்டு அண்ட் தென் கஸ்தூரி மேத்தியும் ஸ்ப்ரெட் பண்ணி அடைச்சி வச்சு இது ஒரு 10 to 20 minutes லோ ஃப்ளேமில் அப்படியே கிடந்து வேகும். அப்போதைக்கு பன்னீரும் நல்லா வேகும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கறி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ அதை பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் மினி அப்பவும் பன்னீர் கறியும் அண்ட் ஆப்பிள் ஹாஃப் ஆப்பிள் எல்லாம் தான் கொடுப்பேன். அதுவே சாப்பிட்ட பெரிய விஷயம்னு நினச்சி அப்படி தான் கொடுப்பேன். அண்ட் ஆப்பிள் எப்பவும் கொடுக்கும்போது நான் ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு கொடுப்பேன். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு கொடுக்கும்போது, எல்லோரும் பீல் பண்ணி சாப்பிட்றதும் நல்லது, இப்போது நிறைய வேக்ஸ் இருக்கும், பட் எஸ்பெஷலி கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அப்படி கொடுங்க. அண்ட் தென் நான் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எடுத்தேன்.